நான் இன்னைக்கு தோசை தவா கிளீனிங் தாங்க பண்ண போறேன். இங்க பாருங்களேன், நான் இந்த தோசை கல்ல தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது 1 மந்த்தா வந்து நான் கிளீன் பண்ணாம அப்படியே புடிக்க விட்டேங்க எண்ணெய் பசையெல்லாம். இப்ப பாருங்க எவ்ளோ கிளீன் ஆயி வந்திருக்குன்னு. கிளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாவே ரிசல்ட் கிடைச்சுச்சுங்க எனக்கு. நீங்க வந்து அடிக்கடி கழுவ தேவையில்ல. எப்பயாவது 1 மந்த்துக்கு ஒன்ஸ் கழுவுனாலே போதுங்க. நான் ஹாட் வாட்டர்ல வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சு எடுத்துட்டேங்க. மூழ்குற அளவுக்கு வந்து திருப்பி திருப்பி போட்டு வச்சுருங்க. இங்க பாருங்க எவ்ளோ அழுக்கு வந்திருக்குன்னு. ஒரு 3 பொருள் தாங்க. அத வச்சு தான் நான் இன்னைக்கு ஈஸியா என்னோட தோசை கல்ல வந்து சூப்பரா கிளீன் பண்ணி எடுத்தேன்னே சொல்லுவேங்க. துரு புடிச்சிருந்தது எல்லாமே வந்துருச்சுங்க. கடைசியா கிளீன் பண்ணிட்டு, சீசனிங் பண்ணி வச்சரலாம் அப்டின்ட்டு அப்பதான் வந்து சாயங்காலம் தோசை ஊத்துனா நல்லா வருங்க. கொஞ்சம் ஆயில் விட்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க. வதக்கி எடுத்து வச்சா சூப்பரானது. இது ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன். கண்டிப்பா பாருங்க. பாய் பாய். நான் இன்னைக்கு தோசை தவா கிளீனிங் தாங்க பண்ண போறேன். இங்க பாருங்களேன், நான்